Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. முனைவர் சு. வஜ்ரவேல் ஐயா அவர்களே, சிறப்பாக விருந்தினராக வருகிறது. சிறப்பு விருந்தினராக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர் பேர் சொல்ல முடியும் வணக்கம் சொல்கிறார். வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்திருக்கின்ற எங்களுடைய சிறப்பு விருந்தினர் ஐயா மேலாள் பேராசிரியர் கல்வித்துறை அழகப்பா பல்கலைக்கழக காரைக்குடி முனைவர் ராஜன் அவர்களே, மாணவ செல்வங்களே, கிருஷ்ணா இனிப்பகத்திலிருந்து வருகின்றிருக்கிற அருமை சகோதரர் ஸ்ரீதர் அவர்களே, ஒளி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி முதற்கண் இந்த விழாவினை தொடங்கி வைக்கும் போதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடித்திருக்கிறோம். இப்பொழுது உங்களை எல்லாம் வரவேற்கும் முகத்தான் வரவேற்புரை ஆற்றுவதற்காக எங்களுடைய வல்லுநர், தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்துடைய வல்லுநர் திரு முனைவர் சு. வஜ்ரவேல் அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாராட்டுக்கும் போற்றுவதற்கும் உரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி தலைமை அவர்களே, சீஃப் கெஸ்ட் ப்ரொஃபஸர் ராஜனையா அவர்களே, பத்திரிகை முருகையா அவர்களே, ஹெட்மாஸ்டர் பழனியா அவர்களே, அனந்தர ஹெட்மாஸ்டர் ராமச்சந்திர ஐயா அவர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் கனிவான மாலை வணக்கம். அரிது மாடாய் பிறத்தல் அரிது என்று சொல்வார்கள். மனிதனாக பிறப்பதே என்னை கொடுத்து வைத்துக்கலாம். அதில் குருடு செவிடின்றி பிறத்தல் அது நிலும் அறிது. கை கால் குருடுலாம் வரைக்கிறது ரொம்ப அது நிலும் அறிது. கல்வியும் நாணமும் நயச்சல் இருக்குது. நல்லா எஜுகேட்டடாக நீங்களாம் வந்து இதெல்லாம் எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. விலையெல்லாம் அந்த சைக்கிள்லாம் கொடுக்குறாங்க. அவற்றெல்லாம் பயன்படுத்தி வந்து நல்ல முறையில் படிக்க வேண்டும். அதுக்காக தமிழ் கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் வந்து சமூக தொண்டு ஆற்றுவதற்காக நான் வந்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு ப்ரொஃபஸர்ஸு, கார், பங்களா எல்லாமே வீட்டில் இருக்குது. நாங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. 10 பைசா எங்களுக்கு வருமானம் கிடையாது, சன்மானம் கிடையாது. ஆனால் ஒரு சர்வீஸ் நோக்கோட, சர்வீஸ் மைண்டட், ஒரு தொண்டு மனப்பான்மையோடு வந்து இந்த ஆசைகளை ஊக்குவிக்க வேண்டும், உத்வேகம் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஆசிரியர் மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னாடி குரு இருக்காங்க பாருங்கள். அப்பா அம்மா தான் முதல்ல தெய்வம். அன்னையும் பிதாவும் ஆமாம், அது தந்தை சொல்மிக்க ஆமாம். அப்போ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் இது வந்துக்கிறோம், உங்களுக்கு சொல்வதற்காக வந்துருக்கின்றோம். இதனுடைய நோக்கமே வந்து ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தணும், ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தணும். அதுக்கெல்லாம் உத்வேகமும் உற்சாகம் அளிப்பதற்கு தான் இந்த விருதுலாம் நாங்கள் உங்களுக்கு தரமே தவிர ஒரு பெருது இல்லை. சார் இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த அளவு செய்துட்டோமா அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக செய்திருக்கிறீங்க. மேலும் இதற்கை செய்வதற்காக உங்களுடைய தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டியதற்காக தான் இருக்குது. இந்த சமூக அமைப்பு வந்து தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம். இது வந்து சமூக தொண்டு, நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக, கான்ஃபரன்ஸ் சம்மந்தமாக, தமிழ் வளர்ச்சி சம்மந்தமாக, கல்வி வளர்ச்சி சம்மந்தமாக, நம்ம ஆசிரியர்களுக்கு வந்து அவார்டு இல்லை த பெஸ்ட் டீச்சர் அவார்டு வந்து ஒவ்வொரு செப்டம்பர் 5ஆம் தேதியும் ராதாகிருஷ்ணன் வாழ்ந்த இல்லத்திலே, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் அவர் இந்தியா, அவள் இடத்தில் நாங்கள் வந்து ஆசிரியர் சம்மந்தம் தருகின்றோம். அதை பார்த்த அந்த கிருஷ்ணா ஸ்வீட் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி மெட்ராஸ் சிட்டியில், சென்னை நகரத்தில், பெருநகரத்தில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் சென்று ஒரு 10 ஆசிரியர் நண்பரை தேர்ந்தெடுத்து அவளை உற்சாகப்படுத்தி இந்த செம்மல் அன்பு ஆசிரியர் விருது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுக்காக வருகின்றோம். மாணவர்களை உற்சாகப்படுத்தும். எதுக்காக மாணவர்கள் வந்து எஜுகேஷன்லனா ஒன்றுமே கிடையாது இல்லை. இப்போ இவ்வளவு ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல், வழி இல்லாமல் நடந்து போய் 2 மைல் 4 மைல் நடந்து போகணும். வெறும் பழஞ்சாறு தான் சாப்பிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து கோடீஸ்வரனாக இருக்கும், அது வேறு விஷயம். பிகாஸ் ஆஃப் த எஜுகேஷன். கல்வி தான் ரொம்ப முக்கியம். அதனால் படிக்கிற காலத்தில் படிச்சணும். ஒர்க்கு ப்ளே ஒன்லி ப்ளே, தட் இஸ் வே டு பி
ஹாப்பி அண்ட் கே. விளையாட நேரத்தை விளையாடணும், படித்த நேரத்தை படிக்கணும் இல்லையா? இந்த செல்லை நோண்டது, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது, இட் ஷுட் பி அவாய்டு. இதெல்லாம் இருக்கவே கூடாது. இருந்தால் என்ன சார், இருந்தால் படிப்பு வராது. படிப்பு வரலன்னா சார் நீங்கள் பாழ்பட்டு போக வேண்டியது தான், பாழாகி போக வேண்டியது தான். அதனால் இந்த விழாவுடைய அமைப்பு ஆசிரியர்கள் நன்றாக இருக்கணும், அதோட மாணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவரை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் வரவேற்று எல்லாரையும் அமர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நான் என் பெயர் முருகையன் பிரகிரிசாமி. அறிமுக உரை என்ற ஒரு எனக்காக பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அறிமுக உரை, என்ன அறிமுகம் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த விழாவுக்கு பேர் வகுப்பறை ஆசிரியரும் மாணவரும் அப்படின்னு தான் பேர். இந்த விழாவை ஒவ்வொரு மாதமும் பிரதி 5ஆம் தேதி ஒரு அரசு பள்ளியில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டையில் இருக்கிற மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி இன்றைக்கு 6ஆவது விழாவாக இன்றைக்கு கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளிக்கூடத்திலே வகுப்பறை ஆசிரியரும் மாணவர்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது யார் நடத்துகிறார் அப்படின்னு கேட்டால், இதை நடத்துவது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். என்னுடைய அருமை சகோதரர் பழனி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட அப்புறம் அந்த இனிப்பை பற்றி சொல்லுவேன். அப்புறம் இனிப்பை பற்றி சொல்லும்போது நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்று சொன்னாலே உங்களுக்கு திடீர்னு உடனே நினைவுக்கு வருவது மைசூர் பாக். ஏன்னா நான் இந்த காலத்தில் தீபாவளிக்கு மைசூர் பாக்கெல்லாம் கிராமத்துலலாம் கெட்டி உருண்டை முறுக்கு தான் செய்வாங்க. அது மாதிரி மைசூர் பாக்கு அதை கூட ஒரு சமயத்தில் சுற்றியை வச்சு உடச்சி சாப்பிடணும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் என்பது நான் சாப்பிடுவாங்க. மைசூர் பாய் என்பது ஒரு விட்டு வாயை போட்ட உடனே வாய்க்குள்ள விட்டு இங்கே போயிடும். ஏன் நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு வாயில் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு இப்படி போகும்போது வேணாம் நின்றுக்கோ அப்படியே நிற்குமா? இதை விட்டு இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ, டப்புன்னு உள்ள போயிடும். அப்படியா சிவபெருமான்னா நலால இந்த ஆலகால விஷத்தை சாப்பிடும்போது ஐயோ சிவபெருமான் இறந்து விடுவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தடாதை அந்த சக்தி தேவி என்ன பண்ணாங்க, உமாதேவி அப்படியே கழுத்தை பிடிச்சாங்களாம், உள்ளே போகாமல் விஷம் நின்றுட்டான். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு பேர். நீளமாக இங்கே கண்டத்தில் விஷம் தேங்கிருக்கும். அது அந்த அம்மா பிடிச்சாங்க, அவர் தெய்வம் கடவுள் நின்று போச்சு. நமக்கு நிற்குமா? நீ விஷம் சாப்பிட்டு டப்பான்னு சொல்லிட்டு நிற்குமா? அது மாதிரி மைசூர் பாக் சாப்பிட்டாலும் அப்படி தான் டப்பு உள்ள போயிடும். அப்படிப்பட்ட ஒரு இனிப்பிலே ஒரு பிரபலமாச்சு. இன்றைக்கி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எங்கே போனாலும் வர வழியில் கூட பார்த்தோம்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தாலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். ஆனால் என்ன அதில் ஒரு விஷயம்னா, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இனிப்பகம் இருக்குது, துணிக்கடை இருக்குது, பெரிய மரக்கடை இருக்குது, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, நிறைய பேர் சரவணா ஸ்டோர்ஸு, லலிதா ஜுவல்லரி. டிவியை தொடர்ந்து ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டோம்னா நிமிஷத்துக்கு ஒரு கால் லலிதா ஜுவல்லரி வேணும் மொட்டை எடுத்து நின்றுட்டு இப்படி இன்னும் மேஜிக்லாம் பண்ணி பாருங்க உங்களுக்கு பக்கத்தில் நகைக்கு புது நகை வேண்டுமா இப்போ அப்படிலாம் சொல்லுவாங்க. இருச்சதாக நமக்கு போய் நம்ம போய் கொடுத்துருங்க. இந்த மாதிரிலாம் எல்லாரும் வியாபாரம் பண்ணுறாங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்தக்கூடிய சேவை செம்மல் திரு முரளி அவர்கள் தான் சம்பாதிக்கிற காசில் ஒரு பகுதியை ஒவ்வொரு நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்னு 365 நாளும் ஒரு விழா நடத்தணும். சேக்கிழா விழா, கம்பராமாயண விழா, சுற்றுச்சூழல் தின விழா, பெற்றோர் தின விழா, அன்னையர் தின விழா, தந்தையர் தின விழா, ஆசிரியர் தின விழா, இப்படி விழாக்களாக நடத்துறது ஒரு நாள் நடத்தி பெருமைப்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு திரு சேவைச்செம்மல் முரளி அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து நினைவு வருது. அப்போ அதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு, இப்போ அவரே வந்து செய்ய முடியாது இல்லையா, ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார். அப்படி அவர் நினைத்து கொண்டிருந்த அவருக்கு ஆசிரியர்கள் எவ்வளவு பெரிய ஒரு அருமையான பணியை செய்கிறார்கள். அர்ப்பணிப்பு பணி, ஆசிரியர் பணி அர்ப்பணி. அதுக்கு உன்னை அர்ப்பணி, உங்களுக்கு தெரியாது, ஏதோ டீச்சர் சொல்லி கொடுத்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பு உணர்வோடு உங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் என்கிற
மாதா பிதா குரு தெய்வம் நல்ல தெய்வத்துக்கு ஒப்பான அந்த ஆசிரியர் பெருமக்களை எங்கேயோ ஒரு மூலையில் கண்ணகி நகரில் யார் வந்து பார்க்கலாம், ஒரு மூலையில் இருக்குது. நாங்கள் வரும்போது தான் பார்க்கணும். இங்கே வர்றது கூட நம்ம ஐயா ராமச்சந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்காரு. இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை அடையாளம் கண்டு அவர்களை பாராட்டுவதன் மூலமாக கல்விக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று ஐயா முரளி அவர்கள் நினைத்த உடனேயே அவர்களுடைய எண்ணத்துல நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். ஐயா நாங்க எல்லாம் சேர்ந்து தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் என்கிற ஒரு அமைப்பு வித்திநகர்ல வச்சு நடந்துட்டு இருக்கு. எங்களை கூப்பிட்டு இந்த விதா நீங்க சிறப்பா செய்யணும். நீங்க உங்களுடைய வேலை என்ன? எங்களுடைய வேலை பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுப்பது, பள்ளிக்கூடத்தை தலைமை ஆசிரியரோடு பேசுவது, மாணவர்களை தேர்ந்தெடுப்பது, சிறப்பு விருந்தினரை ஏற்பாடு செய்வது, இந்த விருதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்தார்கள். நாங்களும் போனோம். சரி என்ன விருது கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி என்ன நாள்? டீச்சர்ஸ் டே. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருத்தணியில் பிறந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்தது எங்க தெரியுமா? மயிலாப்பூர்ல. அங்கே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலைன்னு ஒரு சாலை இருக்கு. உட்டன்ஸ் ஹோட்டல் தான் அங்கே தான் இருக்கு. அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில தான் ராதாகிருஷ்ணனுடைய வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் அந்த விழாவை கொண்டாடுவோம். யார் வருவா அந்த விழாவில் விருது வாங்க தெரியுமா? தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமெங்கும் பணியாற்றக்கூடிய சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு அவருடைய வீட்டில் ஒரு மாபெரும் விழா நடைபெறும். அன்றைக்கு ஒரு விருது கொடுத்து அவர்களுக்கு விருது கொடுத்து அனுப்புவது வழக்கமாக போட்டிருக்கிறார். ஆனால் என்ன சொன்னாங்க, பொங்கல் ஒரு நாள் வருது, 3 நாள் கொண்டாடுறோம், தீபாவளி ஒரு நாள் வருது, ஏதோ ஒன்று கிறிஸ்மஸ் ஒரு நாள் வருது. ஆனால் ஆசிரியர்களுக்கு நான் வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடினால் போதுமானது அல்ல. ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி போங்க, பள்ளிக்கூடம் கேட்டு நீங்கள் போங்க, போய் அந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விருது கொடுப்பதற்கான எல்லா விதமான நான் செலவையும் ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க. அப்போது என்ன விருது கொடுக்குது, விருதுடைய பெயர் என்ன வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் வஜ்ரோட ஐயா, பழனி எல்லாம் பெரிய ஐயா, எங்கள் ஏற்கனவே உடனே செய்த வல்ல எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஐயா சொல்கிறாங்க ஆசிரியர் செம்மொழி கொடுப்போம்னு நான் வந்து கனவு ஆசிரியர்னு சொன்னேன். அவர் வந்து ஆசிரியர் சிற்பின்னாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. பாருங்க, அந்த கிருஷ்ணா ஸ்ரீ சிரிப்பக உரிமையாளர் திரு முரளி அவர்கள் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்த்து இது மாதிரி அன்பு ஆசிரியர் விருது கொடுத்தா என்ன அப்படின்னு சொன்னாங்க. தாராளமையா நீங்க சொன்னா அப்படி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு 2 நாள் லீவ் விட்டா கூட, ஒரு நாள் லீவ் விட்டா கூட, ஐயோ இந்த சனியை ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் லீவ் விடுறாங்களோ, இதுங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலப்பா அப்படிங்கிற இடத்துல ஒரு 40 பேரை வச்சு உங்களை ஒரு கண்ட்ரோலாக வச்சு அன்பா இதை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு அன்பு ஆசிரியர் விருது வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அன்றைக்கு முடிவெடுத்து இன்றைக்கு 6வது மாதமாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் அன்பு ஆசிரியர் விருது கொடுங்கன்னு சொல்லி 6வது விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்ற மாதம் செய்தித்தாள்களிலே ஒரு விளம்பரம் வருகிறது. ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்திலிருந்து ஆசிரியர் விருது தர போறாங்களாம் அந்த வருஷம். அந்த விருதுக்கு பேரு அன்பு ஆசிரியர். அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி இந்து தமிழ் திசை பத்திரிகையில அன்பு ஆசிரியர் விருது தரப்போறோம், அதுக்கு ஆசிரியர் நிற்கலாம். எனக்கு என்னடா நம்ம தானே அன்பு ஆசிரியர் விருதுன்னு ஒரு முடிவு பண்ணோம். ராம்ராஜ் காட்டனுக்கு எப்படி தெரியும், ஹிந்து தமிழ் திசைக்கு எப்படி தெரியும், எல்லாரும் எப்படி இதை காப்பி அடிச்சாங்க, எங்கேயாவது போச்சு இதுன்னு சொன்னா எல்லோருடைய உள்ளத்திலையுமே அன்பு ஆசிரியர் விருது என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உதயமாகிவிட்டது. ஆசிரியர்களுக்கான அவர்களுக்கான ஒரு மரியாதை, அவர்களுக்கான ஒரு கௌரவம் தர வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்றைக்கு உங்களுடைய பள்ளியை தேர்ந்தெடுக்கிறோம். சரி, என்ன சார் ஆசிரியருடைய பணி என்ன, சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன விருது அப்படின்னு நம்ம கேட்க, அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஏன் விருது அப்படின்னு ஒரு கேள்வி இடலாம் அல்லவா? பொதுவாக ஆசிரியர் என்னன்னு தெரியுமா, ஆசுன்னா என்னன்னு தெரியுமா? ஆசு பிளஸ் இழியர் கூட்டு ஆசிரியர். ஆசுன்னா என்ன? குற்றங்கள். இழியர் அப்படின்னா நீக்குபவர்கள், குற்றங்களை நீக்குபவர்கள். உங்களுடைய
உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி உங்களை புடம் போட்ட தங்கங்களாக உருவாக்கக்கூடியவர்கள் நம்முடைய உட்கார்ந்துட்டாங்க. இங்கெல்லாம் சொல்லப்பட்டாங்க. இவங்கதான் இவங்களுக்கு தலைமையேற்று தலைமை ஆசிரியர். அந்த ஆசிரியர் பெருமக்களை எவ்வளவு தூரம் நம்ம, அதாவது அந்த காலத்துல உற்றுடி உதவியும் உருபொரு கொடுத்தும் பிச்சை நிலை மொழியாது கற்றல் நன்றே பிறப்போரன்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். பையன் கெட்டிக்காரனா அம்மா கூட அவனை ரொம்ப விரும்புவா. அப்படி உருகுடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகள் என்னாது அவனுள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும்னா. 4 பிள்ளைல மூத்தவனை கூப்பிடாதா, அவன் இளையவன் அறிவாளியா இருக்காண்டா, அவனை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லணும்னு சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி என்னதான் இப்ப பாரு தொடக்க உரையில இவர் பேசினாலும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேசினாலும் எல்லோரும் உங்களுக்கு சொன்னாலும் நமக்குன்னு ஒரு அந்த வயசுக்கு ஏற்ற அந்த குறிப்பிட்டவே பக்கத்தில் அப்படி பார்ப்பீங்க, ஆடுவீங்க, அதை லேசத்தோடுவீங்க, அதுக்கு ஒரு குறும்பு. அது அந்த காலத்திலே இருந்தது தான். அதுதான் ஒரு கதை சொல்லுவாங்க. சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்துருந்தாங்களாம். சிவபெருமானும் பார்வதியும் அவங்களுடைய அப்படியே இமாலய மலையில உட்கார்ந்துட்டாங்க. பனி சுற்றி வேகமா முடியாராது. யார் முடியாரா? பிள்ளையார் முடியாராரு, பெரிய பிள்ளை கும்பிக்க வச்சு முடியாது. முடியாந்து அழுதாரு. அழுதுட்டு அப்பாட்ட, அப்பா அப்பா இந்த முருகன் என்ன தெரியுமா பண்ணான்? யார்? முருகன் தம்பி. நான் பேசாம உட்கார்ந்துருந்தப்பா, பேசாம உட்கார்ந்துருந்தேன், முடியாது என் காதை பிடிச்சிக்கிட்டுறான்ப்பா. அவங்க அப்பா சிவபெருமான் பார்த்தாரு, முருகனை பார்த்தாரு. முருகா, ஏன்டா போய் அண்ணன் காதை போயிட்டு விடுற, கில்லாமடா. ஒன்னே அப்பா அவன் அதுக்கு வந்து என்ன செஞ்சான்னு தெரியுமாப்பா? என்னடா செஞ்ச? எப்பா அவன் ஒரு வந்த முதல்ல அண்ணன் வந்து எனக்கு 6 முகத்துல உள்ள 12 கண்ணையும் 1 கண்ணு 2 கண்ணு 3 கண்ணுன்னு 12 கண்ணுன்னு குத்தி காமிச்சான். எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் காதை பிடிச்சிருக்கு இல்லை. உடனே முருகனை பார்த்து பிள்ளையார் பார்த்து, பிள்ளையார் ஏன்டா, ஏன் அவன் மூஞ்செல்லாம் கண்ணில் பிடிச்சி என்னன்னு இல்லை, ஆகவே தானே அதை காதை பிடிச்சிருந்தான். அப்ப நீ அது என்னன்னு தப்பு தானே? உடனே பிள்ளையார் சொன்னாரு, பாப்பா 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 அதுக்கு இந்தியாவை எழுதி பாப்பா செஞ்சு அதுக்கு இந்தியாவை நான் எங்க எழுது அப்படி என்ன செஞ்சான்? எப்ப முதல்ல வந்து என் தும்பிக்கையை பார்த்து 1 2 3 முழம் அளவு போடுறான்ப்பா, அதனாலதான் பார்த்தா வைக்கிறீங்க. முருகன் சிரிக்கிறார். பார்த்தா தாங்க முடியல. சிவபெருமான் உலகத்திலேயே ஆளக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு இல்லைன்னா பம்பா போச்சுன்னு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த உமாதேவியை பார்த்து, உன் பிள்ளைகளை பாரு என்ன பண்ணுதுன்னு. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் 2 பிள்ளைய கட்டி பிடிச்சி மடியில் உட்கார வச்சு, பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருப்பீங்க, இப்படிதான் இருப்பீங்க, குறும்பு பண்ணுவீங்க. ஆனா இவையெல்லாம் சிவனாகவும் பார்வதியாகவும் தெரிஞ்சிருந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கெல்லாம் அன்பா அந்த பாடத்தை எடுத்து சொல்றாங்கல்ல, அந்த ஆசிரியர் கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணுமா? ஒரே ஒருத்தர் தான், மற்றவங்க ஏன் கொடுக்குறீங்களா? எல்லாரும் கொடுக்குறீங்களா? ஒருத்தர் பாரு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. எல்லாரும் யோசிச்சு சொல்றேன், கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? கொடுக்கணுமா வேணாமா? அப்படி கொடுக்கணும்னா அப்படி கொடுக்கக்கூடிய தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தையும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸையும் நாம் மனதிற்குள் அவர்களுக்காக நன்றி பாராட்டக்கூடிய இந்த இடத்துல இருக்கோம். ரொம்ப பேர் பேசப்படுறாங்க, உங்களுக்கு நான் மட்டும் நிறைய பேசிக்கூடாது. அதனால எப்பவுமே புரிஞ்சுங்க, ஒரு முக்கியமான 2 தான் புனிதமான இடம் ஐயா கொண்டு சொன்னாங்க. ஒன்று தாயினுடைய கருவறை. கருவறை பார்த்துக்கிட்டீங்கன்னா சாமிகிட்ட போய் கோயில் போயிருக்கீங்கன்னா பார்க்கலாம், கருவறை வந்து இருட்டுக்குள்ள இருக்கும். இருட்டுக்குள்ள சாமி இருக்கும், புத்துன்னு பார்ப்போம், சாமி மூஞ்சி தெரியாது. அவருடைய ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு விளக்கு அல்லது கற்பூரத்தை ஏற்றி இப்படி காமிப்பார், புத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கருவறை எப்படி இப்ப கட்டுற கோயில் எல்லாம் லைட்டை போட்டு விட்டுறாங்க பளிச்சுன்னு, அப்படி இருக்கக்கூடாது. தெய்வம் என்றாலே கடவுள் என்றாலே அது கருவறைக்குள்ளே தான் இருக்கணும். கருவறை இருட்டா தான் இருக்கணும். அந்த கருவறைக்குள்ளே இருக்கிறதுனால தான் அது கடவுள்.
அந்த கருவறையில் தான் தாயினுடைய அதனால தான் தாயினுடைய கருவறை உள்ள இருட்டுக்குள்ளதான் உருவாகுற, இருட்டுக்குள்ளேருந்து தான் பெற்றிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு உயிரை உருவாக்குகிற இடம், உங்களுக்கு உயிர் கொடுக்கிற இடம் தாயினுடைய கருவறை. உயிர் கொடுத்து உயிர் மட்டும் இருந்தால் போதுமா? ஆடா மாடா கோழியா வாழ்ந்துட முடியுமா? மனுஷனா வாழணும் இல்லை, பகுத்தறிந்து வாழணும் இல்லை, நமக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் வரணும் இல்லை. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது யாரு? யாரு? ஆசிரியர்கள். இடம் அதனாலதான் வகுப்பறையும் புனிதமான அறை, கடவுளுடைய கருவறையும் புனிதமான அறை. எங்களுக்கு என்னதான் கூலி கொடுத்தாலும், நான்லாம் வேலை பார்க்குறப்போ எனக்கு நல்ல விருது கொடுத்தாங்க, அரசாங்கத்தை கொடுத்தாங்க. நடுவு அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தேசிய விருது கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க விருதெல்லாம், நல்லா வேலை செய்ய. ஆனால் ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி விடைபெறுகிறேன். இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறதுனால சொல்கிறேன். நான் ஒரு நாள் திருவள்ளூர் போயிருந்தேன். திருவள்ளூர்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரணும். திருவள்ளூரில் ட்ரெயினில் ஏறினேன். இது உண்மையாக நடந்தது. அப்துல் கலாம் டெல்லியில் போய் நான் அவார்டு வாங்கினேன். அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும், நிறைய இருக்குது. திருவள்ளூரில் ட்ரெயினில் ஏறினேன். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின், ஒரே கூட்டம், நிற்க போகுது, கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவன் இதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த ட்ரெயினை விட்டா அடுத்த ட்ரெயினும் அப்படி தான் ஒரு காலை நேரத்தில் அப்படி தான் வரும். ஏறிட்டேன். ஏறும்போது அது நிறைய கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு இது பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்குன்னு ஒரு அறை இருக்கும், வெண்டர்ஸ் செல் அப்படின்னு இருக்கும். அதில் இடையில சேரெல்லாம் நிறைய கிடக்காது, ஆனால் மூட்டை கிட்ட எடுத்து வச்சுக்கலாம். அந்த இதில் போய் ஏறிட்டேன். ஏறி இந்த பக்கத்தில் நிற்கிறேன், உட்கார முடியல. நேராக கொஞ்சம் அந்த கம்பார்ட்மெண்ட்டை கடைசியில் ஒரு 5-6 பெண்கள் மகளிர் ஏறுறாங்க. ஏறும்போது ஒரு அம்மா, ஒரு அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிப வயதுடைய ஒரு மங்கை, கை பூரா வளையல் போட்டுட்டாங்க, வயிற்று நிறை மாத கற்பிணியை போல அவங்க இருக்காங்க, நிறை மாத கற்பிணி. அவங்க ஏறுறாங்க. அவங்களுக்கு இந்த வளைகாப்பு விழா ஏதோ நடந்து அங்கேருந்து வர்றாங்க சென்னைக்கு. அந்த அம்மா பாவம் முக்கிய முனைக்கு ஏறுறாங்க. அந்த அம்மா இவங்களெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அந்த அம்மா அந்த கற்பிணி பெண்ணுக்கு மட்டும் ஒரு இடத்த ஒதுக்கி யாரோ எழுந்திரிச்சாரு. அந்த அம்மா உட்காந்தாங்க. நான் இந்த பக்கம் என்ன, நான் சும்மா பார்த்துக்கிட்டு என்ன, அங்கே ஏற்றது அம்மா பார்த்துட்டு ஒரே எந்திரிச்சுது. அவங்க கூட வந்த உறவினர்கள்லாம் ஏன் எந்திரிக்கிறேன், உட்காருங்கிறாங்க. அது மெதுவாக ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கிட்டு என் கிட்ட வருது. எனக்கு தெரியல. சார் நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கீங்களா? ஏம்மா யாருமா நீ? சார் 50 வரையா படித்தேன், கண்டிப்பாக ஸ்கூல் படிச்சியா, 12th படிச்சியா, அவங்கள்ட்ட இப்போ திருமணம் கேட்கையா, நீங்கள் உட்காருங்கயா, வாங்கயா அப்படின்ச்சு. எனக்கு கண்ணில் தண்ணி வராதுதான் பார்த்து இங்கேருந்து கூப்பிட்டு நீங்கள் உட்காருங்கன்னா அன்பாக கேட்குறப்போ போய் உட்காந்துக்கிறா இல்லை, இப்படி ஒரு இப்படி கேட்குதே. இதனுடைய அந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்லம்மா, நான் போகிறது சென்றுட்டு நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்க போகிறேம்மா, நீ பரவாயில்ல, நீ மெதுவாக போயிட்டு அங்கே உட்காந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு அடுத்த ட்ரெயின் ஏறி அப்புறம் போனேன். ஏன் சொல்கிறேன்னா, ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை பாருங்க, அன்புக்கு பாருங்க, அந்த 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 ஏற்றிவிட்ட ஏழைக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பெருமை தான் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு. சம்பளங்கிறது டசன்ட் மேட்டர், ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தவங்க இத்தனை பேரை தங்களுடைய குழந்தைகளாக உருவாக்கி, இத்தனை பேர் பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, நல்ல இன்ஜினியர்களாக, வக்கீல்களாக, நல்ல அரசியல்வாதிகளாக உங்களெல்லாம் உருவாக்குறாங்க பாருங்க. அந்த உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல விருது கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த விழா நடைபெறுகிறது என்கிற அறிமுக உரையை இதோடு முடித்துக் கொண்டேன். அடுத்ததாக தலைமை உரை ஆற்றுவதற்காக உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்த் சிவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழா மிகவும் சிறப்புடையது. ஏன்னா ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு நிறுவனமும் வேறு வெளியிலேருந்து யாராவது கொடுக்கறத விட நமக்கு முன்னால் எங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கலாம்
அந்த மாதிரி இதே தொழிலில் ஆசிரியர் தொழில் புரிந்து பல மாணவர்களை உருவாக்கி பல விருதுகளை வாங்கி சாதித்தவங்க கையால் நமக்கு இன்றைக்கி ஒரு விருது நம்ம மாணவர்கள் முன்னால் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நினைக்கிறேன். நான் வந்தவுடன் இன்றைக்கி இவங்க டீம்லேருந்து ஒவ்வொருத்தர் வரும்போதும் அவங்கள பற்றி அவங்க அறிமுகம் பேசும்போதே எனக்கு நிஜமாகவே வந்து சார் வந்தாங்க ஃபஸ்ட்டு ராமச்சந்திரன் சார் வந்தாங்க. வரும்போதே வந்து சொல்கிறாங்க எந்த இடத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாலே போயிடணும், எல்லோரும் வர்றதுக்கு முன்னாலே 1 hour முன்னால் வந்துட்டு வந்த உடனே சில புகைப்படங்கள்லாம் நமக்கு கொடுத்தாங்க. புகைப்படம்லாம் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க யாரோட படங்களை எனக்கு தந்தாங்களோ எல்லாருமே எனக்கு வாழ்க்கையில் வந்து இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக ஐயா வந்து ஏன்னா இந்த மாதிரியான இவர்களெல்லாம் வந்து முன்னோடிகளாக வைக்கணும்னு சொல்லக்கூடிய மக்களையே பார்க்கறதுக்கு வந்து அரிதான ஒரு சூழ்நிலையில் ஒரு புத்தர் படமும் ஒரு இவங்க ஐயா பாரதி ஐயா படமும் இவங்கெல்லாம் கொண்டு வந்து இவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கும்போது ஒரு சரியானவர்களோட கையில் நாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம டீச்சர்ஸும் நாமும் வந்து ஒரு ரெகக்னிஷன் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் ஒரு ஆஸ்ட்ராலஜிஸ்ட். அவர் வந்த உடனே இன்றைக்கி சாஜிடேரியஸோட வந்து 3 இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் இந்த ஏஜில் இவ்வளோ தூரம் வந்து அவங்கெல்லாம் வந்து still they are in line here in the job in which they were. எந்த ஜாபில் இருந்தாங்களோ அதனுடைய தொடர்ச்சியை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு மனதளவில் ஆசிரியர்களாக மனதளவில் மாணவர்களாக இன்னும் அந்த ஒரு அவங்க எல்லாருமே பேசும்போது ரொம்ப இளமையாகவே இருக்குது பேச்சு. காரணம் என்ன அப்படின்னா இன்னும் அந்த காலகட்டத்திலேருந்து வராமல் அதிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தகைய பெருந்தகைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்க கையால் இந்த விருதுகள் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது, அவங்க நம்ம பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறதுக்கு நான் அவங்க எல்லாருக்கும் வந்து பள்ளியின் சார்பில் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய விருதுகள் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா we become sometimes somewhat tired with ஒரு நோக்கத்தோடு நம்ம செயல்படுறோம். அந்த நோக்கத்தோடு செயல்படும்போது அந்த செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் சக்ஸஸ் வந்து உடனே கிடைச்சிறதில்ல. நிறைய நேரங்களில் வந்து we are demotivated by the activities what it is going around us. அப்படி போகும்போது நமக்கு கொஞ்சம் தொய்வும் போது இல்லை இதை மாதிரி விருதுகள்லாம் கிடைக்கும்போது இல்லை இத்தனை பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இது வந்து இந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறதா இல்லைன்னா டெடிக்கேஷன்னு சொல்கிறதா, இந்த ஒரு பொறுமை நிதானம் நம்மக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில். ஏன்னா வீட்டில் பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த பகுதியில் பார்க்கும்போதோ இல்லை மெஜாரிட்டி இப்போ எங்கள் வீடுகள்லையே எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நேரங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு வேலையில் இருக்க மாதிரி நாங்கள் இன்னொரு வேலை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அந்த சில்ட்ரன் வந்து தே ஆர் வித் த டீச்சர்ஸ் அப்படின்னும் போது இந்த பொறுமை நிதானம் அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நேரமாவது நாங்கள் வாழ்ந்து காமிச்சிட்டு உங்ககிட்ட போகிறோம். அந்த நிதானம் வந்து நமக்கு தேவைங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விருதை நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்ததுக்கு மறுபடியும் நன்றி கூறி அமர்கிறேன். எங்கள் பள்ளியின் சார்பில் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி. விழாவினுடைய முக்கியத்துவமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். விருது வழங்கக்கூடிய விழா. உங்கள் பள்ளியிலே பணியாற்றக்கூடிய 10 ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்பு ஆசிரியர் விருது என்று இன்றைக்கு தரப்படுகிறது. அவர்கள் அன்போடு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனியும் ஊக்கத்தோடு கற்பிப்பார்கள் என்கிற அந்த நோக்கத்தோடு இந்த அன்பு ஆசிரியர் விருதுகளை வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினர் மேனாள் பேராசிரியர் கல்வித்துறை அழகப்பா பல்கலைக்கழகத்திலே நிறைய நூல்களை எழுதியவர்கள், பேராற்றலும் கல்வி நல்ல வல்லுநருமான திரு முனைவர் இரா ராஜன் அவர்கள் இப்பொழுது அழைக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வந்து அவரிடம் இந்த விருதினை அன்பு ஆசிரியர் விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை முதல் விருதை உங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு வழங்கலாமா? ஆமா, கண்டிப்பாக. The well-being or ill-being is only depend upon the head misses.
அடுத்து உட்காருங்க மேடம், ப்ளீஸ். செகண்ட் அப்படியே போடுங்க சார், லைனே படிங்க, அப்படியே கொடுத்துருங்க. முதுகலை கணித ஆசிரியர் திரு எஸ் பாபு அவர்களுக்கு திருமதி ஏ அனிதா அவர்கள் முதுகலை கணித ஆசிரியர். திருமதி கே ஹேமலதா ஆங்கில முதுகலை. பட்டதாரி ஆசிரியர் கணிதம் திருமதி ஏகேஎஸ் ரஹ்மான் கனி அவர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் கணிதம் திருமதி எஸ் சுஜாதா அவர்களுக்கு உங்கள் ஆசிரியர்கள் எவ்வளவு ஒரு அன்புக்குரிய ஆசிரியர்களாக உங்களுக்கு கற்பிக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகா தெளிவா உங்க கைத்தட்டி கொடுக்குறீங்க பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல பள்ளியை தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல மாணவ செல்வங்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்ததாக திருமதி எம் அகல்யாதேவ் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் திருமதி ஏ அஜிதா அவர்கள் கணித ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் கே செல்லப்பன் திரு கே செல்லப்பன் அறிவியல் ஆசிரியர் திரு எஸ் ராமலிங்கம் விருது பெற்ற ஆசிரியர்களை பாராட்டி சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். இன்விடேஷன் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா டீச்சர்? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய வல்லுநர் பேராசிரியர் பத்திரவேல் அவர்களே, அறிமுக உரையாற்றிய முனைவர் முருகையன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்துள்ள தலைமை ஆசிரியர் கோவி பழனி அவர்களே, திருவாளர் அஸ்ட்ரோ ராமச்சந்திரன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர்களே, எனது அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு விருது, அதை பற்றி முருகன் அவர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள். அன்பே சிவம், அன்பு கொண்டோரிடம்
எல்லாம் குடியிருக்கும் திருவள்ளுவர் கூறியது. அன்பில்லாமல் கடமை ஆற்றுவது ஆபத்தானது, அன்பின் காரணமாக கடமையாற்றுவது விரும்பத்தக்கது. அதனால் கடமை என்று கருதாமல் அன்பு செலுத்துவது தெய்வீகத்தன்மை உடையது. இதை கூறியவர் சத்ய சாய்பாபா. நம்மை அடுத்தவர்களுக்கு பிடித்தவர்களாக இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பு செலுத்தினால்தான் நம்மை அனைவருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே தெரிந்தது தான். அடுத்தது, அடுத்தவர்களுக்கு தேவையானதை குறிப்பறிந்து உதவினால் அவர்கள் மீது நமக்கு அன்பு கிடைக்கும். அடுத்தது, நம்மை பாராட்டுபவர்கள் மீதும் பிடித்தமானவர்களாக மாறிவிடுவார்கள். ஆக நாம் தொடர்ந்து அன்பை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அன்பை வெளிப்படுத்த உதவும் ஆயுதம், முதல் ஆயுதம் என்ன என்றால் புன்னகை. யாரை பார்த்தாலுமே நம்ம முதல்ல பார்க்கும்போது இன்முகத்தோடு தான் நம்ம அப்புறம் அவர் உதாரணம். அன்பிலேயே மிக சிறந்த அன்பு யாரிடமிருந்து கிடைக்கும் என்பால் நமது தாயிடமிருந்து தான் கிடைக்கும். முதல்ல அது என்னன்னா எதிர்பாராமல் வருவது. அவங்ககிட்ட நம்மகிட்ட இருந்து அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு நிகழ்வு, மருத்துவமனையில் ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சீஃப் டாக்டர் அந்த டீம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சூழ்நிலை, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கூட அவங்க அந்த தகப்பனாருடைய பையன் ஒரு 8லேருந்து 10 வயசு இருக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா, ஐயா நான் பசியோடு இருக்கேன்னு போய் எங்கள் அம்மாகிட்ட சொல்லுங்கள், உடனே அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போய் சொல்கிறாரு, நினைவு திரும்பிச்சு. ஸோ இதிலிருந்து என்னன்னா, அன்பு என்பது தாயிடமிருந்து கிடைப்பது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது, திரும்ப வல்லுநர் சொன்னது போல மாதா பிதா குரு தெய்வம். நம்ம வீட்டில் செலவு பண்ணுற நேரத்தை விட பள்ளியில் தான் அதிக நேரம் செலவுபடுத்துகின்றோம். தற்போது அன்பு செலுத்தும் குருமார்களுக்கு, டீச்சர்ஸ்களுக்கு நம்ம இப்போ விருது வழங்குகின்றோம். இதில் தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்ற அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் விருது பெறாதவர்கள் அன்பு செலுத்தாதவர்கள் அல்ல. படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கும் அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த தகைய விருதை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்த தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து, வகுப்பறையும் மாணவரும் அல்லது வகுப்பறையில் ஆசிரியரும் மாணவரும் என்ற தலைப்பிலே ஒரு நிமிடங்கள் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை ஆசிரியரும் மாணவரும் என்ற தலைப்பு இருப்பதை விட மாணவரும் ஆசிரியரும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நாம் படிக்கும் போதெல்லாம் கற்றல் என்பது ஆசிரியரை சுற்றி தான் இருந்தது. ஆசிரியரை மையமாக இருக்கும், அவர்களை சுற்றி தான் மாணவர்கள் இருப்பார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம், பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாமே என்ன சொல்லுது, மாணவரை சுற்றி தான் ஆசிரியர்கள். மாணவரும் ஆசிரியரும் என்று போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அலெக்சாண்டர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பிறந்ததற்கு பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன், ஆனால் நான் இந்த அளவிற்கு முழுமையாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியரான
அரிஸ்டாட்டில் என்பவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு பெரிய ஆள் சொன்னது, உங்கள் மனதுக்காக சொல்கின்றேன். அடுத்தது மாணவர்களுக்கு சில குறிப்புகள், ஆசிரியர்களுக்கும் சேர்த்து சொல்கின்றேன். வகுப்பறையிலே பொதுவாக மாணவர்கள் அமர்கின்ற விதம் எப்படி நம்ம செட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நார்மலி முதல் 2 பெஞ்சில் மேபி ட்ரூ ஆர் மே நாட் பி ட்ரூ, கொஞ்சம் ஹைக்யூ உள்ளவங்க இல்லை கொஞ்சம் மார்க் வாங்குகிற பிள்ளைகளை முதல்ல 2-3 பெஞ்சில் இருப்பாங்க. அதே போல் கொஞ்சம் லோயஸ்ட் மார்க் வாங்குறவங்க பின்னாடி உட்கார்ந்துப்பாங்க. அது எப்படின்னு சொல்லி இயற்கையாக அமர்ந்தது. ஆனால் இன் ஃபியூச்சரில் அட்லீஸ்ட் என்னுடைய சஜஷன், யூ கேன் எக்ஸ்பெரிமெண்டிங், யூ மிக்ஸ் த குரூப். நல்லா படிக்கிற பிள்ளைகளையும் ஓரளவுக்கு ஆவரேஜாக படிக்கிற பிள்ளைகளை மிக்ஸ் பண்ணி உட்கார வைங்க. அப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லும்போது நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எந்த அளவுக்கு வசதி இருக்குன்னு தெரியல, பட் நல்ல வசதி உள்ள பள்ளிகளில் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பாவடிவமாக உட்காரலாம், வட்டமாக உட்காரலாம், யூ ஷேப்பில் உட்காரலாம். ஆனால் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா, ஒரு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற பிள்ளைகளை மாற்றி மாற்றி உட்கார வைங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லா பிள்ளைகளும் எல்லோருடையுமே அன்பாக பழகட்டும் என்பது முதல் என்னுடைய சஜஷன். ரெண்டாவது, இதிலே சொன்னது மேலே கேட்டகரி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அடுத்து ஸ்லோ. இது இல்லாமல் ஸ்பெஷலி ஐடென்டிஃபைடு சில்ட்ரன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 6-7 வயசுக்குள்ளே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒன்று டிசென்ஷியான்னு சொல்லுவாங்க. அதை டெக்னிக்கல் வேர்ட், வேறு ஒன்றுமே இல்லை. வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, எழுதுவதாக இருந்தாலும் சரி, கணக்காக இருந்தாலும் சரி, ஒரு இதில் பிரச்சனை இருக்கும், ஒன்றுக்கு 2 பேர் சேர்ந்து பிரச்சனை இருக்கும். அவர்களை அடையாளம் கண்டு அதற்காக ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ட்ரெயின்டு இருக்காங்க, அவர்களை வைத்துக்கொண்டு நம்ம பயிற்சி கொடுப்பது மிகவும் சிறந்தது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகுப்புலேயும் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் ஓவர் டாக்கட்டிவாக இருப்போம், பேசவே ஆரம்பிக்க மாட்டோம், அதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது, சார் சொன்னது போல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குறும்பு பண்ணலைன்னா அவனுக்கு தூக்கமே வராது. அது மாதிரி கேட்டகரிஸும் இருப்பாங்க. மூன்றாவது, இதையும் பண்ண மாட்டாங்க அதையும் பண்ணும்போது அமைதியாக நான் உண்டு என் வேலை உண்டு இருப்பாங்க. ஸோ we have to analyze the students, you have to give the importance equally to all these type of people. That is my humble submission. Next point வந்து பார்த்தீங்கன்னா, don't compare the children. Similarly, don't do the partiality among the children, because comparison creates competition. அது ஒரு போட்டி மனப்பான்மையை, பொறாமை மனப்பான்மையை வாய்ப்பதற்கு அதிகம். Again, nobody is below or nobody is above. All are equal only. Only thing is, opportunity they are given, opportunity they are not able to get. So, குழந்தைகள், மாணவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தனித்திறமைகள், ஆற்றல்கள் உள்ளன. நாம் அவற்றை எவ்வாறு வெளிக்கொணர்வது, எவ்வாறு அதை வளர்ப்பது என்பதுதான் ஆசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டும். Again, normally students 5 subject 6 subject இருக்குன்னா, they prefer their own subjects. Especially government school பார்த்தோம்னா, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான். They prefer to take science subjects, Tamil language subject rather than English and maths. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, மேத்ஸ் ஒன்றும் கஷ்டமே இல்லை, மேத்ஸ் டீச்சர்ஸ் சொல்லுக்கு தெரியும், அதை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை டைம் டேபிள் போடும்போது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எப்படி போடுறீங்க தெரியல. என்னை பொறுத்தவரையில் டைம் டேபிள் போடும்போது ரொட்டீனாக போடாமல், யூ கிவ் த சான்ஸ் டு மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியட், இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பீரியட், ஸோ தட் வென் தே ஆர் கம்மிங் டு த கிளாஸ் இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்ற சப்ஜெக்ட்ஸை ரொட்டேஷன் பேசிஸில் பின்னாடி நம்ம கொண்டு போகலாம். அகெயின் நெக்ஸ்ட் தி ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் கொடுத்தா நல்ல இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஐ எம் நாட் ஃபார் இட். ஹோம்ஒர்க் கொடுக்கணும்.
it should not be too heavy, or it should not be too less also. Similarly, daily you should not give the homework. You can give the homework at the weekend. Purpose of the homework என்ன? It is a reinforcement. நாம கற்றதை அவர்கள் திரும்ப நினைவில் வைத்துக் கொள்வதற்காக தான். அப்போ நம்ம என்ன மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, there is a proverb, if I see, I remember. If I hear, there is a chance for forget. If I do, I understand. புரியுதா? அப்போ ஐ டூன்னும் போது தான் அந்த எழுத்து பயிற்சி என்பது மிகவும் முக்கியம். எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு எழுத்து பயிற்சியை கொடுக்கிறோமோ அவர்கள் புரிந்து கொண்டு படிப்பதற்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் தியரி அல்லது அகடமிக். பட் பியாண்ட் தட் நாம் முக்கியமான பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நல்ல பழக்க வழக்கங்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ், ரெஸ்பெக்ட் தேர் பேரண்ட்ஸ், பிற உயிர்களிடத்திலே அன்பு செலுத்துதல், கோஆப்ரேஷன், ஃப்ரெண்ட்லினஸ், எம்பத்தி, மற்றவர்களையும் நம்மை போல பார்த்து கொள்ள வேண்டும். அதை விட முக்கியமானது வசதி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எவ்ரி சில்ட்ரன் ஷுட் பிளே ஃபிசிக்கலி. வாய்ப்பு இல்லைன்னா அட்லீஸ்ட் யூ கிவ் எ சான்ஸ் அட் த கிளாஸ் ரூம், மெடிடேஷன் ஃபார் சம் டைம், யோகா ஃபார் சம் டைம். அதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். இதை விட முக்கியமானது இன்டகிரேட் லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கை திறன்களை அவர்களுக்கு கற்றுத்தருங்கள். முக்கியமாக ஒரு உதாரணம், டாலரேட் கிரிட்டிசிசம். ஒருத்தன் வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறான்னா அதை தாங்குகிற சக்தியை உருவாக்கக்கூடிய அளவிலே நீங்கள் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுங்கள். ஏன்னா டாலரேட் பண்ண முடியாதவங்களுடைய சூழ்நிலையை நம்ம அடிக்கடி பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இட் வில் மேக் தெம் மோர் ஸ்ட்ராங்கர். அகைன், பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி, முடிவுகளை எடுப்பது எப்படி, கிரியேட்டிவ் திங்கிங், புதுசு புதுசாக எப்படி அவங்கள திங்க் பண்ண வைக்கிறது, நல்லா பேசுவது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், மற்றவரோடு எப்படி நல்ல ஒரு உறவினை வளர்த்து கொள்ளுவது. கடைசியாக யூஸ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை நம்ம லெக்சர் தான் ஃபாலோ பண்ணுறோம். டோன்ட், அதுக்காக லெக்சர் நான் இல்லைன்னு சொல்ல வரல. கூடுமான வரை லெக்சரை குறைத்து குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள். பாடத்தை படிச்சுட்டு வர சொல்லுங்கள். 4 குரூப்பாக பிரிங்க, ஒருத்தர் அவங்களுக்கு பண்ண சொல்லுங்கள். அகெயின், யூஸ் கொட்டேஷன்ஸ், use proverbs, share your life experience among the students. Then only they will give the impact on you. Coming to the teacher and the classroom, ஆசிரியர்கள் மாணவர்களை எப்படி நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னா, ஒரு குதிரையை குதிரை வண்டிக்கார் எப்படி ஓட்டுவாரோ அப்படி தான் ஓட்டணும். சில நேரங்களில் டைட்டாக பிடிக்கணும், சில நேரங்களில் கொஞ்சம் லூஸாகவும். ஒரே டைட்டாக பிடிச்சாலும் வேற ஆகிடும், லூஸாக விட்டாலும் மாறும். அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் தான் அவர்களை பயன்படுத்த வேண்டும். ஆக மொத்த குதிரை கடிவாளமும் நமது மாணவ மாணவிகளும் ஒன்று தான். அகைன், we need much patience. அது இல்லைன்னா இங்கே இருக்க முடியாது கண்டிப்பாக. அது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அப்ரிஷியேட் அல்லது ரெகக்னைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். எந்த மாணவர்கள் பாராட்டப்படுகிறார்களோ, பாராட்டலனாலும் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்தாலுமே போதும். பாராட்டும் போது அவன் பாராட்டு உகந்தவனா இல்லைன்னா கூட பாராட்டுவதற்காக நம்ம என்ன செய்யணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவோம். மறப்போம், மன்னிப்போம் என்றவாறு அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு த டீச்சர்ஸ். கூடுமான வரை அவர்களிடம் வினாக்களை பறியுங்கள், விடைகளை நாம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். 45 minutes ரன்னிங் ஒரு பீரியட், am I right? 40 minutes. அதை எப்படி பறிச்சிக்கிறது, எப்படி பண்ணலாம்? இனிஷியலி ஃபார் 5 minutes ப்ரிப்பேர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தி லேர்னிங். எடுத்த உடனே போய் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. நேற்று என்ன பாடம் நடத்தணும், இல்லை இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன டாப்பிக்கு,
இல்லை உங்கள் ஃபேமிலியில் என்ன, நம்ம ஃபேமிலியில் என்ன, ஸ்கூலில் என்ன, பொதுவாக என்ன, அதுக்கப்புறமா கண்டென்ட்டுக்கு வாங்க. அகெயின் அவுட் ஆஃப் 40 minutes you teach only for 20 minutes. That is more than enough. You do the summing up of what you have done. Again you give the chance for the question and answer. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்கன்றது அவங்களுக்கு புரிவதற்கு. அதே அகைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்லும்போது அப்சர்வேஷன் என்னென்னா, அந்த கேள்விகளை யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே சொல்கிற மாதிரி. எடுத்த உடனே ஒரு டல் ஸ்டூடெண்ட்டை போனோம்னா வேலைக்கு ஆகாது. ஒரு ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட், 3 ஸ்டூடெண்ட் பாருங்கள், அவங்களால சொல்ல முடியல, நீங்களே சொல்லிடலாம். தட் இஸ் தி மோர் இம்பார்ட்டன்ட். நல்லதொரு தொடர்பாளராக இருங்க. அட் த சேம் டைம் யூ ஷுட் பி a குட் லிசனர், குட் கம்யூனிகேட்டர். இது மட்டும் நாம் இண்டிவிஜுவலாக இருந்தால் போதாது. உங்கள் சக ஆசிரியர்களுடன் நல்லதொரு தொடர்பை, உறவை வளர்த்து கொள்ளுங்கள். சே குட் மார்னிங், சே தேங்க்யூ ஃபார் எவரி ஆக்டிவிட்டி. நேரத்தை கடைபிடியுங்கள். நேரத்தை இப்படி சொல்லும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு ஆண்டினுடைய முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டுமானால் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டு பாருங்கள். ஒரு மாதத்தினுடைய நேரத்தை அறிய வேண்டுமானால் 8 மாத கர்ப்பிணி குறை பிரசவம் அடைந்த தாயை பற்றி கேட்டு பாருங்கள். ஒரு வாரத்தினுடைய நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டுமானால் வார இதழ் ஆசிரியருடைய கடைசி நாளை நினைவுற்று பாருங்கள். ஒரு நாளினுடைய முக்கியத்துவத்தை பார்க்க வேண்டால் 5-6 குழந்தைகள் உள்ள அப்பா இருப்பார், அவர் தினக்கூலியாக இருந்தார்னா அவருடைய நினைவை, சூழ்நிலையை எட்டி பாருங்கள். 1 மணி நேரத்தை பற்றி தெரிய வேண்டுமானால் 2 காதலர்களை பொறுமையாக பார்க்க சொல்லுங்கள். அவர்களுக்கு தான் தெரியும் அந்த 1 மணி நேரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது. 1 நிமிடத்தை எடுத்துக்கொள்ளுமையானால் 1 நிமிடத்தில் ஆக்சிடெண்ட்டில் தப்பித்தவர்களை பாருங்கள். 1 வினாடியை பார்க்க வேண்டுமானால் ஒரு ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் பெற்றவரை இன்டர்வியூ செய்து பாருங்கள். ஆக நேரத்தை கடைபிடிப்பது குறிக்கிறேன். முன் கோபத்தை தவிர்த்திடுங்கள். இதை பற்றி பேசணும், நிறைய நேரம் பேசலாம், நேரம் இல்லை, முடிச்சுடுங்க. நன்னடத்தை மிகவும் முக்கியம். ரோல் மாடலாக இருங்கள். காசிப்பிங், புறம் பேசாதீர்கள். கடின உழைப்பு நிச்சயமாக பயன் தரும். லாஸ்ட்லி, கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் யுவர் கெப்பாசிட்டி, ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். அதுக்கு என்ன செய்யணும்? ரீட் ரீட் ரீட். படிப்பதை தவிர வேறொன்றுமே இல்லை. அடுத்து, ஆர்கனைஸ் செலிப்ரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். படிப்பு மட்டுமே இல்லை, அவர்களுடைய மற்ற திறமைகளை வெளிக்கொணரும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆர்கனைஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ், டூர்ஸ், விசிட் டு போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், போலீஸ் ஸ்டேஷன் ஈவன். வாட் ஆர் தி ஆக்டிவிட்டீஸ் கோயிங் ஆன் என்பதை நேரடியாக அனுபவங்கள். நார்மலி ஆசிரியர்கள் எந்த மாதிரி ஆசிரியர்கள் பிள்ளைகள் விரும்புவார்கள் என்றால், நம்பர் 1 ட்ரெஸ் கோடிங், நம்பர் 2 வெக்காபுலரி, நம்பர் 3 மாஸ்டர்ஸ் ஓவர் த லாங்குவேஜ் அண்ட் த சப்ஜெக்ட். இது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக, மீடியம் டீச்சர் டெல்ஸ், குட் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ், superior teacher demonstrates, great teacher inspires. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அரசினர் மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகர் ஆசிரியர்கள் இப்போது இன்ஸ்பயர்ட் டீச்சராக இருப்பார்கள் என்று நீங்கள் சொன்னது மாதிரி டீச்சராக தான் இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு அவர் போறாராம் ஃபோட்டோகிராஃபர். ஆமாம், முடிச்சு சார். 2 நிமிஷம் பேச விடுங்க, விட்டுருங்க. 2 நிமிஷம் குரூப் ஃபோட்டோ விடுங்க சார். வரணுமா? அவங்க யாரும் வரல, வரணும். எங்களுடைய துணை இயக்குனர் திரு கோவி பழனி அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவார். குரூப் ஃபோட்டோ விடணும் சார். யாரும் வரல, வர வரைக்கும் என்ன பண்ணணும்?
மாணவர் செல்வங்களே, வருகை தந்த ஆண்டோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடுதலைப்பது என்பது. இந்த ஆசிரியர்களிலே 4 பேர் வந்து மேத்ஸ் டீச்சர், 2 பேர் வந்து சயின்ஸ் டீச்சர். நானும் பாபுவும் அடிக்கடி சந்திச்சு உங்கள் பசங்க எப்படி இருக்காங்க, எங்கள் பசங்க இருக்காங்க. நான் வந்து நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மேல்நிலைப் பள்ளியில் பிஜி மேத்ஸ், அவரும் பிஜி. சந்திக்கும் போது பேசுவோம். இப்போ நம்ம சொன்னாங்க மாதா இதே போல தான் நாங்கள் மேத்ஸ் கிளாஸ் நடத்தும் போது காட்டோம். A+B² அப்படின்னு ஒருத்தன் இருந்துச்சாங்க. A² + 2A அப்படின்னா ஏன் A² + B² சொல்லக்கூடாது. எங்க மாஸ்டர் இப்படி தான் சொல்லி கொடுத்தார். ஆக ஆசிரியர்கள் பெரும்பாலும் இந்த மேத்ஸ் வாத்தியார்கள் ரொம்ப அபரீதமான ஒரு சக்தி நானும் பார்க்குறேன். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்ணகி நகர்னு சொன்னோடனே ரைட்டு நானும் வரேன், ஏன்னா எங்கள் ஆசிரியர்களை நான் பார்க்கணும், அதுவும் பாபு முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே மாணவ செல்வங்களே, அருமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நான் பல முறை சொல்றது உண்டு, நாம் எங்கேயும் போக வேணாம். இந்த ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டாலே போதுமானது, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டாலே போதுமானது. நான் கூட ஒரு டீச்சர்கிட்ட போனேன். டீச்சர் நீங்கள் மட்டும் எப்படி 100% கொடுக்குறீங்க, எனக்கு 80 தாண்ட மாட்டேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், பசங்க கிட்ட போய் அன்பா இருங்க சார், அது போதும். நான் என்னை பார்த்தாலே பயந்து ஓடானே, நான் எப்படி அன்பா இருக்கிறது சார், நீங்கள் அது போல பண்ணுங்க சார். நம்ப மாட்டீங்க, நான் அதுக்கு பிறகு எந்த பையனையும் அடிக்கிறது கிடையாது, உணச்சிக்கிறது கிடையாது. என்ன தம்பி காலையில் சாப்பிட்டாடா அப்படின்னு, சாப்பிட்டேன் சார் அப்படின்னு. சாப்பிடலையா, அங்கே ஹோட்டல் இருந்து என் பேர் சொல்லி போய் சாப்பிட்டு வாடா அப்படின்னு. அப்போ மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்து, மேத்ஸ் வாத்தியார் நல்ல வாத்தியாராம். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 100% சென்டர் ரிசல்ட் எனக்கு தொடர்ச்சியாக 100% சென்டர் ரிசல்ட் கொடுக்குறேன். காரணம் அன்பு தான். அந்த அன்பு இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது. அதனால தான் அன்பு ஆசிரியர் வந்து உங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். ஏன்னா நீங்கள் மற்ற பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கும் இங்கே வேலை செய்கின்ற ஆசிரியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நிறைய சொன்னார் சார், ராஜன் சார் சொன்னார், நான் என்ன பண்ணுவேன் 100%க்கு ஒன்றும் பண்ணலை, ஒரு வாரத்துக்கு ஒரு பெஞ்சு பின்னாடி போயிடும், அதான் செய்தி. அவர் சொன்னது ரொம்ப அருமையான ப்ராக்டிக்கல் நிறைய சொன்னார். அதை மாணவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பாவம் நிறைய பேர் அப்படியே வச்சான் வாட்டம் கையா இந்த சைடில். இன்னொரு அம்மா அப்படின்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே இந்த ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், மாணவர்கள் சைக்காலஜியை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்கள் உண்மையிலேயே தங்கமானவர்கள். அந்த தங்கத்தை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அன்பாசிரியர்கள் பெற்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்து மகிழ்கிறேன். நன்றி. குரூப் போட்டோ எடுக்க டீச்சர்ஸ் வரல சார், அதுக்காக தான் டிலே பண்ணேன். ஒருத்தர் எடுத்து வந்தாரு, நீயாவது இருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி, என் பேச்சு நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஐயா ஒரு நேரம் பேசுனீங்களே, எதை பற்றி பேசுனீங்க, என்ன தலைப்பு, என்ன மொழியில பேசுனீங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இருந்தேன். போது ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் இருக்காரு, கடைசி அவர் கேட்டேன், இவ்வளோ நேரம் உட்காந்துருப்பா, ரொம்ப நன்றி. இல்லையா, நான் இந்த மைக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீ முதல்ல முடிச்சு மொழியாக பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இருக்கணும். விரும்பல. இது 2வது செய்திங்க என்னன்னாக்காங்க, பாரதிய மறக்காது. ஊருக்கு உழைத்தல் யோகம், நலம் நேர்ந்திருமாறு வருதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்குதல் இல்லா அமைதி மெய்ஞானம். எனவே அவரை ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு திருக்குறள், ஒரு பாரதியார் கவிதைகள், ஒரு டிக்ஷனரி உங்களுக்கு தேர்வு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதான் 2வது செய்திங்க. 3வதுங்க, இது இந்திய நூலகங்கள், லைப்ரரி, இப்படிப்பட்டவை அன்று என்ன செய்தி என்பதை நாம் தெரிஞ்சுக்கும் போது தான் இட்ஸ் பார்ட் ஆஃப் எஜுகேஷன். இது இந்திய நூலகங்கள் தினம். இதுக்காக பின்னாலோட செய்தி நீங்கள் பார்த்துக்கலாங்க.
அதுதான் அடுத்த இது என்னடாக்க இன்னைக்கு தாங்க ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு லீலாவதி இறங்குறாங்க. இதெல்லாம் நான் மறைக்கிறேன். ஏன்னா வருங்காலம் வந்து ஸ்பேஸ் ஏஜில் வாழப்போகிற நாம் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் டேட் ஆகிடும். இன்னைக்கு தான் ஆம்ஸ்ட்ராங் வந்து அங்கே வந்து இறங்கிய நடம். இன்னைக்கு தாங்க இந்தியாவில் ஒரு முதல் பெண்மணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆகிறாங்க. லீலா சேஷன் பேர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். எனவே இதுக்காக நாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையணும் என்று சொல்லிக் கொண்டுங்க முடிச்சுக்கிறேங்க. எனக்கு தெரியும் என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சு வந்தாங்க. வந்த உடனே என்ன பண்ணாருன்னாக்காங்க, ஐயா நான் முதல்ல இப்படி தட்டுவேன் அப்படின்னாக்கா நல்லா இருக்கு நாடு இப்படி தட்டுவேன் அப்படின்னாக்காங்க முடிச்சுக்க நாடு இப்படி தட்டுவேன் என்ன கடியும் தெரியுமா உங்களுக்குண்டாரு. எனவே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சை கட்டி பார்த்துட்டா என்ன எனவே தேடி சோறு தந்திருக்கு என சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர் வாட பிறவரிகள் செய்து அதை கூடி கிழப்பது மெய்து பிறர் கூற்றுக்கு இறையனுக்கு மாறி சில வேடிக்கை மனிதனை போல நான் வீழ்வேன் நினைத்தாள். மனுஷங்க முன்ன ஒரே ஒரு தடவை தேடி சோறு தீர்ந்து சின்ன சிறுகதைகள் பேசி மன வாடி துன்பமிக உணர்ந்து ஒரு வாட பலகாரம் செய்து அதை கூடி கிழப்பது மெய்து வெறும் கூற்றுக்கு இறையனுக்கு மாறி சில வேடிக்கை மனிதனை போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ வாழ்த்தி இந்த அவை அனைவருக்கும் வணக்கம். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து வகுப்பறை ஆசிரியரும் மாணவரும் என்ற தலைப்பில் அருமையாக நமக்கு உரையாற்றி அன்பு ஆசிரியர் என்ற விருதினை நம் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வழங்கினார்கள். இந்த செய்தியை முதலாக டாக்டர் ராஜன் அவர்கள் என்னிடம் சொன்னபோது நான் என்ன சொன்னனோ அதையே தான் நான் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது தலைமை ஆசிரியர்கிட்ட என்கிட்ட சொன்னேன். நான் பள்ளியில் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களுமே மிகச்சிறப்பாக ரொம்ப கடினமாக உழைக்கிற ஆசிரியர்கள். யாருக்கு சார் 10 பேருக்கு கொடுக்குறது? நான் ராஜன் சார்கிட்ட என்ன சொன்னோம் அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. அதை கலந்து பேசின பிறகு சார் சொன்னார், ஒவ்வொரு இந்த முறை கொடுப்போம் 10 பேருக்கு, அடுத்த முறை மற்றவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு மாதிரி டாக்டர் ராஜன் அவர்கள் சொன்னார்கள். அதன்படி மூத்த ஆசிரியர்கள், பள்ளியில் இருக்கிற மூத்த ஆசிரியர்கள் முதல்ல ஒரு 10 பேருக்கு வழங்கலாம். எல்லோருமே ஹையர் செகண்டரி +1 +2 10th கடுமையாக உழைச்சி நல்ல தேர்ச்சி சாதத்தை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தது போக தலைமை ஆசிரியருக்கு வந்து பள்ளியினுடைய முழுமையான வளர்ச்சிக்கு பாடுபட்டதுக்காக தலைமை ஆசிரியர் கொடுக்கணும் சார் நான் சொன்னேன். ஏன்னா முன்னாடிலாம் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தோற்றம் கிடையாது. இதே பள்ளி வாசலில் வந்து நின்று ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமாங்க, இப்போ இருக்கிறது நமக்கு ஒரு நுழைவாயில் போட்டிருக்கு. அம்மா மேலே கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்முடைய பள்ளியெல்லாம் போட்டு நம்முடைய பள்ளிக்கு ஒரு ஆர்ச்சி ஒன்று போட்டு இன்றைக்கி ஒரு பள்ளிக்கான தோற்றம், அதுபோக அனைத்து அறைகளுக்கும் வண்ணம் பூசி கிரவுண்டெல்லாம் சரி பண்ணி மழைநீர் மேக்சிமம் தேங்காத அளவு பண்ணி இன்றைக்கி இந்த தோற்றம் இருக்குதுன்னா இந்த தலைமை ஆசிரியர் ஒரு ஆண்டில் செய்தது அப்படின்னு நான் டாக்டர் ராஜன்கிட்ட சொன்னேன். அதனால் தலைமை ஆசிரியருக்கும் மூத்த ஆசிரியர் 10 பேருக்கு இப்போ கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அதன்படி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் பள்ளிகளுக்கு சென்று ஆசிரியர்களை பாராட்டுவது என்பது மிகவும் வந்து ஒரு அரிதான ஒரு விஷயம். வேறு யாரும் அதை செய்கிறதில்ல. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஆசிரியர்களுடைய முக்கியத்துவம் என்ன நன்கு தெரிந்தவர்கள் அத்தனை பேரும். அதனால தான் என்ன செய்கிறாங்க, அவங்க மாணவர்களை வந்து சந்திக்கணும், ஆசிரியர்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காங்க. அதுக்காக அத்தனை பேருக்கும் நன்றி. அந்த நிறுவனம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் நன்றி. இந்த அமைப்பினுடைய மாநில மகளிர் அணி தலைவர் அவர்கள் டாக்டர் மாணிக்கம்மாள் அவர்கள் இப்போது தான் வந்திருக்கிறார்கள். அவருக்கு நம் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய அத்தனை பெரியவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய கீதம் பாடும் மாணவிகள் भारत भाग्य विदाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दब सुबह में जागे दब सुबह आशीष मागे गागे दब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद, वंदे मातरम. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.